கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 30 தாக்ஷாயணியை தந்தை அவமதித்தல். அதன் தொடர்ச்சி. சகல வைபவங்களோடும் தன் தந்தையின் யாகசாலையை அடைந்த பார்வதி தேவி விமானத்திலிருந்து கீழே இறங்கிச் சென்று தக்ஷன் அருகில் வந்து நின்றாள். அப்போது தக்ஷன் தன் பெண்ணை சிறிதும் மதித்து வரவேற்காமல் அவளை அவமானப்படுத்தும் விதத்தில், தாக்ஷாயணி, உன்னுடைய கணவன் குலம் கோத்திரம் தெரியாதவன், அமங்கலன், அநீதியான மார்க்கங்களில் விருப்பு கொண்டவன். அப்படிப்பட்டவனை புருஷனாக நீ அடைந்திருக்கும் காரணத்தினால்தான் உன்னை நான் இந்த மாபெரும் யாகத்திற்கு அழைக்காமல் வாளாயிருந்து விட்டேன். ஆனால் நான் அழைக்காமல் இருந்தும் கூட நீ வீணான ஆசையால் இங்கே என் இருப்பிடம் நாடி வந்து விட்டாய். இதை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆகையால் நீ இங்கிருந்த உடனே புறப்பட்டு உன் புருஷனுடைய சுடுகாட்டு வீட்டிற்கு சென்றுவிடு என்று கூறினான். அதற்கு தாக்ஷாயணி, தந்தையே, நீங்கள் இப்படி சொல்வது கொஞ்சம் கூட நன்றாகவே இல்லை. என்னுடைய சகோதரிகள் அனைவரையும் நீங்கள் நல்ல முறையில் வரவேற்று இங்கே அமர்த்தி இருக்கிறீர்கள். அவ்வாறே அவர்களுடைய கணவன்மார்களும் மற்றும் உள்ளோரும் உங்களால் நன்கு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றுமுள்ள சுற்றத்தார்களும் நீங்கள் நல்ல முறையிலேயே அழைப்பு விடுத்து வரவேற்கவும் செய்திருக்கிறீர்கள். அப்படியிருக்கும்போது என் கணவருக்கும் எனக்கும் மட்டும் நீங்கள் யாகத்திற்கு வந்து போகும்படி அழைப்பு விடுக்கவே இல்லை. இது நியாயமான செய்கையே அல்ல. அப்படியிருந்தும் மனம் பொறுக்காமல் நானாகவே வலுவில் இங்கே புறப்பட்டு வந்துவிட்டேன். ஆனால் அப்படி வந்த என்னை நீங்கள் திரும்பி போய்விடு என்று சொல்கிறீர்களே, அப்படி சொல்ல உங்களுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ என்ன? இந்த வீட்டில் பெண்ணாக பிறந்திருக்கும் என்னை நீங்கள் இப்படி அவமதிப்பது உங்களுக்கே நல்லதல்ல என்றாள். அதை கேட்டதும் தக்ஷன், நீ ஊர் பேர் தெரியாத ஒருவனின் மனைவியாக இருப்பதால் என்னுடைய யாகத்தை பார்க்கக்கூட நீ அருகதையற்றவளாகி விட்டாய். என்னுடைய மற்ற பெண்கள் அனைவரும் அவர்களுடைய மாப்பிள்ளைகளும் என்னால் அழைக்கப்பட்டே இங்கு வந்து கூடியிருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய புருஷனை நான் என்னுடைய மருமகனாகவே கருதவில்லை. இது சத்தியமான வார்த்தையாகும். அதனால் யாகத்தில் கிடைக்கும் ஹவிஸை உன் கணவனுக்கு நான் சிறிதளவும் கூட கொடுக்கவே மாட்டேன். இனியும் என்னோடு இப்படி வீண் வார்த்தையாடிக்கொண்டு நீ வெட்கத்தை விட்டு இங்கே நிற்பது சரியல்ல. உடனே இங்கிருந்து போய்விடு என்றான் ஆங்காரத்தோடு. தன் தந்தையின் வாயிலிருந்து வந்த இத்தகைய கொடிய வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி தேவி கோபாவேசம் கொப்பளிக்க இந்த இடத்திலேயே அதியாவேசத்துடன் நின்றாள். தேவியின் கோபத்தை கண்ணுற்ற அங்கிருந்த அனைவரும் அஞ்சி கலங்கினார்கள். அப்போது தேவியின் தோழியான விமலை என்னும் பெண் தன் தலைவியை வணங்கி, தேவி, நீங்கள் உங்கள் கோபத்தை அழித்து கொண்டு விட வேண்டும். நீங்கள் உலகமாதா அல்லவா? உங்களுடைய கோபத்தின் விளைவாக உலகம் அனைத்தும் நாசமாகி விடுவது நிச்சயம். ஆகையால் இந்த கோபத்தை தயவு செய்து நீங்கள் இப்படியே அழித்து கொண்டு விட வேண்டும் என்று வினயத்துடன் கூறினாள். அதனால் ஓரளவு கோபம் நீங்கிய பார்வதி தேவி தன் தந்தையான தக்ஷனை நோக்கி மீண்டும் கூறலானாள். அறிவில்லாத என் தந்தையே, என் நாயகரான சிவபெருமானை நீங்கள் இப்படி அவமானப்படுத்தியதைக் கண்டு என் மனம் வருந்தி கலங்குகிறது.
என்னை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் என் கணவரை நீங்கள் இப்படி நிந்திப்பதுதான் என்னால் பொறுக்க முடியவில்லை. மாசுமறுவற்றவரும் ஆதரவில்லாதவருமான முக்குணங்கள் அற்றவரும் தீமைகள் அற்றவரும் சர்வஞரும் சகல வித்தைகளுக்கும் மூல புருஷரும் அழிவற்றவரும் தத்துவ பொருட்களுக்கு மேலானவரும் மங்களத்தையே கொடுப்பவரும் சாந்த வடிவினரும் வணங்குபவர்களின் துயரங்களை நீக்கி அருள்பவருமாகிய அந்த சிவபெருமானை நீங்கள் புத்தி மயக்கத்தால் தமோகுணத்தை கொண்டவரென்று கூறிவிட்டீர்கள். அது மகா பாபமாகும். அனைத்தையும் அழித்து விடுவதால் அவர் தமோகுணத்தை கொண்டிருப்பவர் போல் தோன்றுகிறாரே என்று வேறு எதுவும் இல்லை. ஆகையால் அவருக்கு நீங்கள் ஹவிர்பாகத்தை கொடுத்தேயாக வேண்டும். அவர் வணங்கி வழிபடத் தகுந்தவர். அவரை போன்ற தகுதி படைத்தவர்கள் வேறு யாருமே கிடையாது. அவருடைய சிவ என்னும் 2 எழுத்துள்ள திருநாமத்தை எந்த பாவியும் உச்சரித்த மாத்திரத்திலேயே அவன் மோட்சத்தை அடைவான் என்பது உறுதி. ஜனன மரணத்திலிருந்து மோட்சத்தை அளிக்கும் அந்த சர்வேஸ்வரனை எவனொருவன் நிந்தனை செய்கிறானோ அந்த பாவிக்கு விரைவிலேயே சகல தீமைகளும் சம்பவித்துவிடும். இவ்விதமாகவே வேதங்களில் ஈஸ்வரனுடைய மகிமைகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் பரமசிவனை அவமதிப்பதில் அக்கறை காட்டிய மகா கொடியவரான நீங்களும் என் பதியின் ஆக்ஞையின்படி விரைவிலேயே அழிந்துவிடத்தான் போகிறீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்படி கூறிவிட்டு பார்வதி தேவி அங்கிருந்து விற்றென்று புறப்பட்டு தன் விமானத்தில் ஏறிக்கொண்டு அதிவிரைவில் கைலாய மலையை வந்தடைந்தாள். அங்கே தன் நாயகரான மகாதேவனிடம் தன் தந்தையினால் தான் அவமானமடைந்த விஷயத்தை பற்றி கூறி அவனை உடனே அழித்து நாசமாக்கிவிடும்படி அவரிடம் வேண்டினாள். ஆனால் சிவபெருமானோ அவளுடைய வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாதவர் போன்ற பாவனையில் வெகு அலட்சியமாக அமர்ந்திருந்தார். அதைக் கண்ட பார்வதி தேவி அவரிடம் மீண்டும் அதையே கூறி வற்புறுத்தினாள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.